கவின்லேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் கடப்பா ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு. நம்ம பார்க்கறது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தான். ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான். நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. 1950 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த்து, 3200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. சவுத் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு கற்றுருக்காங்க. 100% வந்து ப்ராப்பர் வாஸ்து. ட்ரைனேஜ் வந்து ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ வாட்டர் மட்டும் ஸ்ட்ரீட்டில் வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். 24 ஃபீட் ரோடு. உள்ளே வந்து ஒரு கார் பார்க்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனு. நல்ல பில்லர் போட்டு பார்த்து அவங்களுக்கு கட்டின ஒரு வீடு. 12 இயர்ஸ் ஓல்டு வீடு. உள்ளே வந்து ஒரு கார் இப்போ வந்து நீங்கள் இங்கே நிறுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு கார் நீங்கள் உள்ளே நிறுத்தலாம். அந்த ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் பண்ணால் உள்ளே நிறுத்தலாம். இங்கே வந்து பைக் ஃப்ரீயாக நிறுத்தத்துக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே கார்டன்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய கார்டன்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த பக்கம் சின்ன செட்பேக்கு. சைடில் வந்து நல்லா நடந்து வரலாம். இந்த ஸ்டோன் பண்ணிடுவாங்க ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை அவங்களோட ஃபார்ம் லேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய பாறையை எடுத்துகிட்டு வந்து உடச்சி அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாறையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம உள்ளே போகலாம். ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல்லாக இதுலேயும் இந்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. போர் வந்து 300 ஃபீட்டுக்கு போட்டிருக்காங்க. சம்ப் வந்து 4000 லிட்டர் இருக்குது. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த வீட்டுக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங்கு இது டைரெக்டாக. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஹாலை அப்ரோச் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட்பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். சைடில் இந்த வால் ஃபுல்லாகவே லைட் பண்ணியிருக்காங்க. நைட் வியூ நல்லாயிருக்கும். பெட்டு ஒன்று வளர்க்குறாங்க மேலே. இதான் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. டீக்குட்டில் டோரு உள்ளே நம்ம அப்படியே போகலாம். வீடியோ காலிங் டோர் பண்ணியிருக்காங்க. ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோரில். அப்படி நம்ம உள்ளே வந்தோடனே இங்கே வந்து ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் சின்ன ஹால் கம் டைனிங் ஹால், கிச்சன் நியர்பை வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அப்படியே என்ட்ரானிங்கன்னா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் என்ட்ரன்ஸ் சொன்ன பாருங்கள். இந்த ஹால் இருந்து தான் வெளில போகுது. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் ஒரு டீக்குட் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹால்லே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜை ரூம். செப்பரேட்டாக ஒரு சின்ன பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். நல்ல கட்டில் போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இங்கே டைனிங் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி டைனிங் கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 6 பேர் வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இந்த சின்ன ஸ்பேஸை கூட பார்த்திங்கன்னா ரேக்ஸ் அடித்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல நீட்டாக வந்து கிச்சன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இப்படி சர்வ் பண்ணுற மாதிரியும் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே நம்ம போகலாம். பார்த்து அவங்களோட ஓன் இதுக்காக நிறையா வந்து குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆற்று மணல் செங்கல் வச்சு கட்டின ஒரு வீடு. அதை நான் சொல்லணும். ஏன்னா லைஃப் வந்து இன்னும் நல்லா வரும். சின்ன ரினோவேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவும் ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை.
மேலே வந்த உடனே கீழே பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 பெரிய ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒரு பெரிய ஷோபா கொடுத்துருக்காங்க சிட் அவுட்காக. அடுத்து சின்னதாக இங்கே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக நிறைய கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இங்கே ஒரு பார் செட்டப் கொடுத்துருக்காரு. சின்னதாக வந்து ஒரு பார் செட்டப் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக வந்து ஒரு பார், வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாருக்காக தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். இப்போ வீட்டுக்கு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருக்காங்க. அது மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். ஒரு நல்ல வந்து பெரிய கட்டில். இது அந்த காலத்து கட்டில் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் நல்லா இருக்குது பாருங்கள், நிறைய ஸ்பேஸு. மாஸ்டர் பெட்ரூமு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த சைடில் ஒரு பால்கனி. இந்த சைடில் ஒரு சின்ன பால்கனி. ஆனால் அந்த சைடில் பக்கத்தில் இருக்கிற பால்கனி ஒரு பெட் இருக்காங்க, அதனால் எடுக்க முடியாது. ஃபுல்லாக பால்கனி இருக்கும். ஃபுல்லி சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லி சிசிடிவி கனெக்ஷனு. நம்ம அப்படியே அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து அடுத்த பெட்ரூமு. இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். அடுத்தது ஒரு பெட்ரூமு. அதில் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. இங்கே வந்து ஒரு கெஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இது தடுத்துருக்காங்க. தட்டினீங்கன்னா பால்கனி வரைக்குமே பெருசாக போகும் பெட்ரூம். இது வந்து பால்கனியான டோரு. பெட்ருக்காருன்னா திறக்கலாங்க. மேலே இப்போ டெரஸ் போகலாம். மேலே வந்து ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கொளத்தூரில் கடப்பா ரோடு நியர்பை இருக்குது ப்ராப்பர்ட்டி. சவுத் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. 1980 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. மேலே வாஷிங் மிஷின் இங்கே ப்ரொசஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த அந்த காலத்தில் போட்ட ஓடு வந்து கொஞ்சம் டேமேஜஸ் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடம் மட்டும்தான். காம்பவுண்டு வந்து மேலே வந்து டெரஸோட இது வந்து ஹைட் இல்லை. சின்ன குழந்தைங்களாம் வரது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகள் இந்த வேலைகள் தான் இருக்குது. மேலே நிறைய சிட் அவுட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.80 crore கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவிஞர் ரிசர்ச் சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.